முருகன் சிலை சர்ச்சை விவகாரம். அழகு முருகனாக மாற்றி அமைக்கும் இளைஞர். இப்படி இருக்கிற முருகன் சிலைய என்னுடைய ஆர்ட் மூலியமா நான் இப்படி மாத்திருக்கேன். முருகன்னாலே அழகு, அது இப்படிதான் காமிக்கணும், அழகா தான் காமிக்கணும்ன்றது எதுவுமே கிடையாது. தூண்லயும் இருப்பார், துரும்பிலையும் இருப்பார்ன்ற மாதிரி இந்த மாதிரி இருக்கிற முருகனும் அழகுதான், ஆர்ட் பண்ண முருகனும் அழகுதான். பீப்புளுக்கு சப்கான்சியஸாவே முருகன்னா இப்படிதான் இருப்பாருன்றது ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அந்த பீரியட்ல இந்த சிலையை நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. அது எல்லாருமே ட்ரோல் பண்ணாங்களே தவிர அதை ப்ராப்பரா சரி பண்றதுக்கு யாருமே ஆக்ஷன் எடுக்கல. அஸ் ஆர்டிஸ்டா அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டேன். அப்படி ட்ரோல் பண்ண அந்த சிலையை நம்மளுடைய சில்ப சாஸ்திர முறைப்படி அதை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ண அந்த ஆர்ட்டை என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல நான் போஸ்ட் பண்ணேன். அது பயங்கரமான வைரல் இருந்துச்சு. எந்த அளவுக்கு வைரல் ஆச்சுன்னா, அந்த கோயில நடத்திட்டு வர அந்த சங்கமே எனக்கு டைரக்டா கான்டாக்ட் பண்ணி அது சரி பண்றதுக்கான வழிமுறையும் என்கிட்ட கேட்டாங்க. நானும் அஸ் மல்டி டிசிப்ளினரி ஆர்டிஸ்டா என்னால முடிஞ்ச இன்புட்ஸை நான் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணேன். ட்ரோல் மட்டுமே போயிட்டு இருந்த டைம்ல அந்த ப்ராப்ளத்துக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் கிடைச்சிருந்துச்சு. அந்த கோயில் நிர்வாகம் ரொம்பவே ஹாப்பியானாங்க. என்னுடைய ஆர்ட் டிசைனா இருந்த முருகனை கூடிய சீக்கிரம் நீங்க ஸ்டாச்சுவா பார்க்க போறீங்க. சேலத்தில் 56 அடி உயர ராஜ முருகன் சிலையை புனரமைக்க கோவில் நிர்வாகத்தினர் முடிவு செய்து இந்தியன் கிராஃப்ட் கம்பெனி என்ற நிறுவனத்தை சேர்ந்த விக்னேஸ்வரன் தனபாண்டியன் அந்த சிலை சேதமடையாமல் அழகு முருகனாக மாற்றி அமைக்க அணுகப்பட்டார். தொடர்ந்து அந்த சிலையை ஆய்வு செய்த அவர், அந்த முருகன் இப்படித்தான் அழகாக மாறப்போகின்றது என்ற தகவலை தனது இந்தியன் கிராஃப்ட் கம்பெனி இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அந்த முருகன் அருளால் அழகு முருகனாக மாற்றி தரும் கலை வேலைப்பாடுகளை செய்து வரும் இளைஞர் விக்னேஸ்வரனுக்கு பாராட்டுகளும் நன்றிகளும் குவிந்து வருகின்றன.